பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். சந்தோஷம். வணக்கம். சனிக்கிழமை அன்று தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாரு, வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாரு. குறிப்பா பெண்களை டார்கெட் பண்ணி அந்த அறிவிப்புகளை கொடுத்திருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா அடுத்த செய்தியே இந்த நிறைய விவகாரங்கள் போயிட்டு இருக்கு. அது தொடர்பா தாவேகா என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்டே இருக்கு சார். கூடவே பவன் கல்யாண் அவர்களும் விஜய் கிட்ட பேசுனதாகவும் அவர் அழைப்பு விடுத்ததாகவும் செய்திகள் சொல்லுது. இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? ஒட்டுமொத்தமாக நெகட்டிவாவோ இல்ல பாசிட்டிவாவோ விஜய் சுத்தி தான் தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இந்த செய்தி 4 நாட்களாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. தாவேகாவோட மகளிர் தின கொண்டாட்டத்துக்கு முன்பிருந்தே அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தினத்தந்தியில விரிவான செய்தியாகவும் வெளிவந்திருக்கிறது. காங்கிரஸ் கூட்டணிக்கு தாவேகா முயற்சித்தது, காங்கிரஸும் முயற்சித்தது. அது வாய்ப்பு இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்போ தனியாக போட்டி போட வேண்டாம், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு போனா நல்லது, அது வெற்றியை தேடித்தரும். இது விஜயை சுற்றி இருக்கிற சிலரின் கருத்து. வேறு சிலரின் கருத்து அதுக்கு எதிர்மாறா இருக்கு. அவங்க பிஜேபியோட போனா பிஜேபி நம்மளை காலப்போக்கில் சுவாலோ பண்ணிடுவாங்க. பவன் கல்யாண் என்ன இப்போ ஹாப்பியாவா இருக்காரு, அவரோட கட்சி இப்போ பலவீனம் தானே ஆயிருக்கு. இப்படியான சில தகவல்கள் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுங்க, விஜயோட ஓட்டு வங்கி என்னங்கிறது. எல்லாரும் சொல்ற மாதிரியோ இல்லை நினைக்கிற மாதிரியோ பெரிய அபரிமிதமான ஓட்டு வங்கி எல்லாம் இல்லை. கேஸ்ட் சைடில் கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில் தலித் கிறிஸ்தவ ஓட்டு வங்கி ஒரு பகுதி இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி, தூத்துக்குடி பார்டர், திருநெல்வேலி பார்டர், இது நாகப்பட்டினம். இதை தாண்டி பெரிதாக இல்லை. அது எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஒருத்தங்க, அவங்க ஆட்சி, அவங்க ஒரு 85 வயது இருக்கும், திராவிட ஃபேமிலி. அவங்க கல்யாணமே அண்ணா கலைஞர் தலைமையில் நடந்தது. அவங்க ரொம்ப நாளைக்கு முந்தைய ஒரு செய்தி சொன்னாங்க. விஜய் கட்சிக்கான ஆதரவு என்னன்னு கேட்கும்போது என்கிட்ட அவங்க சொன்னது, இளவரசிகள் நிறைய இருக்கிறாங்க, அதனால இளவரசர்களும் தென்படுகிறார்கள். இன் அதர் வேர்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட சைட்ல இருக்கிற கேர்ள்ஸ் அரௌண்ட் 25, இவங்க மோர் சோஷியபிள். எப்போதுமே நீங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பெண்கள் எஜுகேஷன் வைஸும் கூட அவங்களுக்கு பொலிட்டிக்கலாகவும் ஆக்டிவா இருப்பாங்க, சோஷியபிளாகவும் இருப்பாங்க. அதுல இவருக்கான ஒரு ஃபார்வேர்டு இருந்து ஒரு முகம் இருந்துச்சு. அப்ப இவரோட ஆரம்பகால கூட்டங்கள், இப்ப விக்கிரவாண்டியில அந்த தலித் ஓட்டு வங்கி உண்டுங்க, நாகப்பட்டினம் தலித் ஓட்டு வங்கி உண்டு. பிளானிங்கே அப்படிதான் இருந்தது முதல்ல இருந்தே. அப்ப மிக இயல்பாக அதுல அந்த பெண்கள் 30 வயது கிழன்னு கூட நீங்க வச்சுக்கலாம், அவங்க பெருமளவில் கலந்து கொண்டார்கள். அது சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. எனவே ஒட்டுமொத்தமா விஜய்க்கான ஆதரவு ரொம்ப அதிகங்கிற மாதிரியான ஒரு பிரமை ஏற்பட்டது. அது உண்மை இல்லை. காரணம், இந்த கிறிஸ்தவ ஓட்டு வங்கி, தலித் ஓட்டு வங்கி, ஒட்டுமொத்த தலித் ஓட்டு வங்கி 20-22% தமிழ்நாட்டில் இருக்கும். அதுல பல உட்பிரிவுகள் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர்கள் தனி உட்பிரிவு, பல்லர்கள் பறையர்கள் தனி உட்பிரிவு, அருந்ததியர்கள் தனி உட்பிரிவு. இதுல எல்லா தரப்புல இருக்கிற பெண்களும் விஜய் ஆதரவாளர்கள்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நிறைய அமைப்புகள் உள்ள இருக்கு. இப்போ கட்சிகள் இருக்கு, விசிகா இருக்கு, இப்படியான கட்சிகள் இருக்கு. இப்ப சிதம்பரத்தை சுத்தி இருக்கிற பகுதிகள். அப்போ மிக இயல்பாக இந்த ஓட்டு வங்கி, அதாவது விஜய் பக்கம் திரும்பக்கூடிய ஓட்டு வங்கி என்பது 20%, ஒரு 7-8% கிறிஸ்தவ ஓட்டு வங்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல தலித் கிறிஸ்தவ ஓட்டு வங்கி ஒரு 3-4% தமிழ்நாடு ஆவரேஜ் சொல்றேன். கன்னியாகுமரியில கூட இருக்கும், ரொம்ப கூட இருக்கும். எடுத்துக்கொண்டால் அந்த 4% பெண்கள் ஓட்டு வங்கிங்கிறது ஒரு 1.5-2% இவ்வளவுதாங்க வரும். பிராக்டிகல் ரியாலிட்டி இவ்வளவுதான். ஆனா அவங்க ஆக்டிவா இருக்காங்க சோசியல் மீடியா மேஜரா. ஏன்னா பிகாஸ் அவங்க எஜுகேஷன்லயும் ஃபார்வேர்டு. இன்ஸ்டாகிராமோ சோசியல் மீடியாலோ ரொம்ப காலத்துக்கு முந்தைய அவங்க வந்துட்டாங்க. ஸோ ட்ரெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறது அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் என்னைய சுற்றி இருக்கிற பலரையும் நான் பார்க்கும்போது இதே மாதிரியான குரூப் தான் இருக்கு.
அப்போ தாவேக்கால இருந்து எந்த ஒரு அறிக்கை வந்தாலும் எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதுக்கு உடனுக்குடன் ட்ரெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க. ஆனா பாப்புலரா நமக்கு தெரிகிற இமேஜை விட அவங்க ஓட்டு வங்கி என்பது தமிழ்நாடு சராசரி 2% தான் இருக்கு. அப்போ முதலமைச்சர் என்ன செய்யறாரு? காங்கிரஸுக்கு 3 சீட்டு அதிகமா கொடுத்தாச்சு, ஒரு ராஜ்யசபா சீட்டு உள்ள இழுத்து போடுறாரு. காங்கிரஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டை யாரு கொடுக்குது? திருச்சியில இதே குரூப்பை சேர்ந்தவர் தான். என்னன்னா அவங்களோட பாரம்பரிய ஓட்டு வங்கி இதுதான். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி தான் எப்போதுமே. அந்த காலத்திலே கலைஞர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, திமுகவின் எல்லை நெல்லை வரைதான், குமரி என்றுமே நமக்கு தொல்லைம்பாரு. என்ன காரணம்னா இதுதான் காரணம். அதுல வந்து தேசிய ஓட்டு வங்கி ஒண்ணு டெவலப் ஆகி வந்ததுனால, அதாவது கேரளா இதெல்லாம் தேசிய ஓட்டு வங்கி, கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், பிஜேபியும் அதே ஓட்டு வங்கி தான். முதல் பிஜேபி எம்எல்ஏ கன்னியாகுமரி மாவட்டங்க, எந்த கூட்டணியும் இல்லாம ஒரு எம்எல்ஏ 96. அப்போ பிஜேபிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல 6 தொகுதி ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் ஓட்டு வங்கி இருந்தா உதவும்னு நினைக்கிறாங்க. காங்கிரஸ் என்ன நினைச்சுன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய ஜெயிக்கிறதுக்கு, தூத்துக்குடி திருநெல்வேலி பார்டர்ல ஜெயிக்கிறதுக்கு விஜய் ஓட்டு வங்கி உதவும். அது 2% 3% இருந்தாலும் ஆவரேஜ் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலியில ரொம்ப இருக்கும், அதிகமா இருக்கும். அதே நேரத்துல வந்து அவர் கேரளாவில் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு பிரச்சாரத்துக்கு, பாண்டிச்சேரியில யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. இப்படி கால்குலேட் பண்ணி தான் அவங்க மூவ் பண்ணாங்க. ஆனா இவர் வந்து ஸ்டாலின் அதுக்கான முற்றுப்புள்ளியை எந்த இடத்துல வச்சாரு அப்படின்னா, 3 சீட்டு கூடுதலா கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து நம்மளை விட்டு போக வேண்டாம். நீங்க திமுக நண்பர்கள்ட்ட கேட்டீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்த சீட்லாம் அநியாயங்க அப்படின்னு ரொம்ப குமுறுவாங்க. அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆனா ஓட்டு வங்கி கால்குலேஷன் இப்படியான கால்குலேஷன் வருது. அப்போ இயல்பாக விஜய் தனியாக போட்டி போட்டா உண்மையிலே எதுவுமே ஜெயிக்க முடியாது. விஜயே ஜெயிக்கிறது கஷ்டம். இப்ப பெரம்பூர் விஜய் நிக்க போறதா பேச்சு அடிபடுது இல்லைங்களா? திருச்சி கிழக்குன்னு சொல்றாங்க சார். திருச்சி கிழக்கு எனக்கு என்னமோ அந்த இடத்துக்கு போவாங்களான்னு சந்தேகமா தான் இருக்குங்க. பெரம்பூர் இல்லைன்னா வெள்ளிவாக்கம் இதை நோக்கி தான் அவங்க டிராவல் இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படுறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் பேசுறத வச்சுதான். வார்டுகள்ல வந்து நகர்ப்புற வார்டுகள்ல டிவிகேக்கு ஏற்கனவே ஒரு சைசபிளான ஆதரவு இதே யங் மத்தியில் இருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தா மேஜரா வந்து அதிமுக, திமுக இவங்க தான். அதாவது அந்த கட்சிகள்ல இதுக்கு முந்தி பணியாற்றியவர்கள், ஒரு 30 வயசு கீழே, நிறைய லேடிஸ். அவங்களுக்கு அடுத்த கட்ட அந்த கட்சியில போக முடியல, திமுகலையும் போக முடியல, அதிமுகலையும் போக முடியல. டிவிக்கு ஆப்ஷன் வந்தோடனே விஜய்ங்கிற அந்த பேனர் வேல்யூ கிடைக்கிறதுனால அவங்க இதுக்கு வந்துட்டாங்க. ஆனா எவ்வளவுன்னு பார்த்தா 1000 ஓட்டு கொண்ட ஒரு பூத்துல 40ல இருந்து 60க்குள்ள தான் வருது. மொத்தம் வந்து அவ்வளவுதான் இருக்கு வாஸ்தவமா. ஆனா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அதாவது ஆக்டிவா தெரியறதுனால பிரசன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ விஜயோட நகர்வு காங்கிரஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு. காரணம் காங்கிரஸ் வந்து திருப்பி நம்மளோட பாரம்பரிய ஓட்டு வங்கியில் ஒரு பகுதி போயிருமோ. அப்ப ஏன் வந்து விசிகே வந்து பாமக டாக்டர் ராமதாஸ் உள்ள வரதை வந்து அவர் விரும்பல, ஏன் வந்து விஜயை வந்து விரும்பலன்னா அவங்க ஓட்டு வங்கி பாதிக்கப்பட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு தான். அரசியல்ல அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லாம எதுவும் செய்ய முடியாது. அப்போ இயல்பாக இந்த பாமக, பாஜக, அதிமுகவின் ஒரு பகுதி, விஜயின் ஒரு பகுதி, இப்படியான ஒரு காம்பினேஷன் முதல்ல இருந்தே இருக்கு. இப்ப டாக்டருக்கும் பெரிய டாக்டருக்கும் அன்புமணிக்கும் பிரச்சனை வந்து, அன்புமணி முதலே போய் அங்க ஐக்கிய ஆயிட்டாரு, ராஜ்யசபா சீட்டு வாங்கின உடனே இப்ப அவருக்கான வாய்ப்பு இல்லை, டாக்டருக்கான வாய்ப்பு இந்த கூட்டணியில இல்ல, வர முடியாது இல்லையா? இனிமேல் எப்படி வர முடியும் அவரு? அப்ப அவரு விஜயோட போறதுக்கு ட்ரை பண்ணாரு. விஜய் வந்து இப்ப தைலாபுரம் போய் டாக்டர்கிட்ட நலம் விசாரிக்கிறதாக ஏற்பாடுகள் நடந்தன, கைகூடல. அப்போ தாவேகா தரப்புல இருந்து எடுத்த பல முயற்சிகள் கைகூடல. அவங்க இப்ப தனியா இருக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் தனித்து நிற்போம், தன்மானம் காப்போம், டெபாசிட் இழப்போம், இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா புத்தால்தனமா ஒரு கூட்டணிக்குள்ள போய் 40 சீட்டோ 60 சீட்டோ வாங்கி, அதாவது விஜயகாந்த் 2011 எடுத்த முடிவு 41 சீட்டு, அதை வாங்கினா நமக்கான வெற்றி வாய்ப்பு கூட, இப்படியான ஒரு ஆப்ஷன். இந்த டெவலப்மென்ட் ஒண்ணு வந்து பிஜேபி கூட போறது புத்திசாலித்தனமான முடிவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி பாக்குறது?
அது எதை வச்சு நம்ம சொல்றோம்னா, ஒட்டுமொத்தமா பிஜேபி எதிர்ப்பு வாக்கு வங்கி திமுகவுக்கு போய் சேர்ந்துரும். அப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பு வாக்கு வங்கி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அவங்களோட 2024 ஓட்டு 10லேருந்து 11% கிளைம் பண்ண அண்ணாமலை சொல்ற மாதிரி கிளைம் பண்ணோம்னா, அதுலயும் நிறைய நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்காங்க. வெறுமனே தாமரையில நின்னதுனாலே அது பிஜேபி ஓட்டு வங்கின்னு நான் எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் 10% எடுத்துக்கிட்டா 90% எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குங்க. திமுகவுக்கு 30% எடுத்தீங்கன்னா 70% எதிர்ப்பு வாக்கு வங்கி இருக்கும். அது இருக்கத்தான் செய்யும். இல்ல ஆனா 90% எப்படி சார் நம்ம வந்துட முடியுமா முடிவுக்கு? ஏன்னா அதிமுக ஆதரவு ஓட்டுகளும் அதுல இருக்குல்ல. இல்ல 90%. பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சு தனியாக போட்டி போட்ட தேர்தல் 2014 2024 இல்லையா? 2014 வந்து பாமக அந்த அணியில் இருந்தது. 2024 பாமக அந்த அணியில் இருந்தது. ஓபிஎஸும் டிடிவி மட்டும்தான் 2024 அடிஷன். ஓபிஎஸ் வந்து இப்ப திமுகவுக்கு வந்துட்டாரு. டிடிவி வந்து அதே கூட்டணியில் அப்படியே நீடிக்கிறாரு. அப்போ பிஜேபிங்கிற தனியான ஒரு கட்சி அது 2024 அந்த கூட்டணிக்கு 18% ஓட்டு வந்திருக்கு. அதுல மத்த ஓட்டுலாம் நீங்க கழிச்சீங்கன்னா 10% பிஜேபிக்கு வருது. 2014 கிட்டத்தட்ட இதே கணக்கு தான். ஆனா அட்வான்டேஜ் என்னன்னா அதுல 2 எம்பி ஜெயிச்சாங்க. அதாவது நார்வேல பொன்னார் ஜெயிச்சாரு, தர்மபுரியில அன்புமணி ஜெயிச்சாரு. 2 எம்பி கிடைச்சிருச்சு. இந்த வாட்டி எம்பி கிடைக்கல. ஆனா கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஓட்டு வாங்கலன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பிஜேபிங்கிற கட்சிக்கு தமிழ்நாட்டுல 10% ஓட்டு இருக்கிறதா தான் நான் உணர்றேங்க. 90% இப்ப எதிர்ப்பு ஓட்டுன்னு தான் நான் அப்படிதான் கால்குலேட் பண்றேன். இப்ப 90% எதிர்ப்பு ஓட்டு வங்கிய பிஜேபி கூட்டணியில விஜய் சேர்ந்தா ஒட்டுமொத்தமா அது திமுகவுக்கு போய் சேர்ந்துடும். இது வந்து மைனஸ் பாயிண்டா தெரியும். ஆனா திமுகவுக்கு ஒட்டுமொத்தமா போய் சேர்ந்துருமா அப்படிங்கிற உங்க கேள்விக்கான விடை என்னன்னா, அந்த இடத்துல அண்ணா திமுக மற்றும் பிற கட்சிகள் வந்து தடுக்கும். பாமகவோட ஓட்டு வங்கி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை தடுக்கும். ஆனா பெரும்பாலும் வந்து அது திமுகவுக்கு போய் சேர்ந்துடும். ஏன்னா அவங்க இதை வந்து அப்படியே ஒரு கல்ச்சுரல் வார் மாதிரி மாத்திட்டாங்க. ஆர்.என். ரவி போனதுனால இங்க வந்து திமுகவுக்கு மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னா அவர் வந்து இடத்தில் கொடுத்துட்டே இருந்தார். என்னதான் வந்து ஆர்.என். ரவி இருக்கிறதுனால எங்களோட பிரச்சாரகரா அவர் செயல்படுறாரு அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஆர்.என். ரவி வந்து ஒரு கவர்னர் பதவியை இடைஞ்சல் பிடிச்ச பதவிங்க. என்னன்னா இப்போ தனியா சாங்ஷன் கொடுக்கலாம். சுப்பிரமணிய சாமி 95ல முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு ஊழல் புகார் பட்டியல கவர்னர் சென்னாரெட்டிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. கரெக்டா 96ல தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் பேர்ல வழக்கு தொடர்றதுக்கு சுப்பிரமணிய சாமிக்கு சென்னாரெட்டி அனுமதி கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாற்றுல இருக்கிற விஷயம். நாங்க கண்ணால பார்த்தது, நான் அப்போ கவர்னர் மாளிகையில் இருக்கேன். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகவும் யோசிச்சு பாருங்க. கவர்னர் முதலமைச்சர் மேல வழக்கு தொடர்றதுக்கு ஒரு அரசியல் தலைவருக்கு சாங்ஷன் லெட்டர் கொடுத்தாருன்னா அவர் உடனே கோர்ட்டுக்கு வந்துட்டாரு. இப்போ சுப்பிரமணிய சாமிக்கு அப்போ பொலிட்டிக்கல் மைலேஜ் இங்க கிடையாது, பர்சனல் மைலேஜ் இருந்துச்சு. சாமின்னா பயங்கரமான ஆளுங்கிற பர்சனல் மைலேஜ் இருந்துச்சு, அமைப்பு கிடையாது. ஆனா இதே சாங்ஷனை ரவி இங்க இருந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாருன்னா பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடைச்சிடும். இப்ப ரவியை தூக்கிட்டாங்கும் போது புதிய கவர்னர் இன்னும் இன்சார்ஜ் தான் வரப்போறாரு. அவர் ஒன்றும் பெருசா செஞ்சிட போறது இல்லை. அப்போ ஒரு வெற்றிடம் வருது, பொலிட்டிக்கல் வெற்றிடம் வருது. அந்த இடத்தை எப்படி கொண்டு வந்து நிரப்பலாம்? கால்குலேஷன் தாங்க இது எல்லாமே. விஜயை கொண்டு தான் நிரப்பலாமோ அப்படின்னு பிஜேபி நினைக்குது. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். என்னன்னா வேற ஒரு காம்பினேஷன்ல இதை நான் ஃபீல் பண்ணேன். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, அது வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகுது. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு ரிவைசிங் கமிட்டி ஸ்கிரீனிங் ஃபிக்ஸ்டு. அது வெள்ளிக்கிழமை ஃபிக்ஸ்டு. திடீர்னு காலையில ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் 3 பேருக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு ஒரு கடிதம் கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடத்துல நம்ம கொடுக்குற லெட்டர் மாதிரி, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, காய்ச்சல், எனக்கு இன்று விடுப்பு தர வேண்டுங்கிற மாதிரி அவன் கொடுத்துட்டான். அவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கு. ரிவைசிங் கமிட்டி இப்போ ஸ்கிரீனிங் இல்லை, போஸ்ட்போன்டு. எவ்வளவு நாளைக்கு தெரியாது. ஆனா அதை செய்ய வேண்டிய வேலை யாரோட வேலை? சென்ட்ரல் போர்டு வேலை, அதாவது சென்சார் கமிட்டியோட சென்ட்ரல் போர்டு வேலை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல நெருக்குறாங்கன்னு இதுல நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகணுமா வேண்டாமா? ரிலீஸ் ஆகுறதுனாலும் தேர்தலுக்கு பின்னாடி ரிலீஸ் பண்ண முடியாது. அறிவிப்பான வந்துருச்சுன்னா ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்கே இப்போ ஒரு மிஞ்சி கூட ஒரு 6 நாளைக்குள்ளதாங்க இருக்கு அறிவிப்பான வெளிவர்றதுக்கு. அதுக்குள்ள நீங்க ரிவைசிங் கமிட்டி போய் ரிவைசிங் கமிட்டி வந்து கட்ஸ் எல்லாம் கொடுத்து கட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி
திருப்பி நீங்க வந்து இல்ல அப்ஜெக்ட் பண்ணி அவன் ஏ சர்டிஃபிகேட் தான் தருவேன், யூஏ தான் தருவேன்னு அதுல ஒரு குழப்பம் குழப்பி படத்தை ரிலீஸ் பண்ணுமே. இல்ல தேர்தலுக்கு பிறகுதான் அப்படின்னா, சப்போஸ் தேர்தலில் ஊத்திக்கிட்டுச்சுன்னு வைங்க, படமும் ஊத்திரும். முகமது பின் துக்ளக் வந்துங்க 1971 தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர வேண்டிய படம். பெரிய அட்டாக்கா இருக்கும் இந்திரா காந்தி பேர்ல. ஷோ வந்து அதுல ஸ்டாரு, அது பெரிய பாப்புலர் டிராமா. இழுன்னு இழுத்து ரிவைசிங் கமிட்டி கொண்டு போய் கடைசியில் தேர்தலுக்கு பின்னாடி வந்துச்சுங்க படம். இந்திரா காந்தி அம்மா மாபெரும் வெற்றி, இங்க வந்து திமுக மாபெரும் வெற்றி. படம் எப்படி ஓடும்? ஊத்திருச்சு படம். பாப்புலர் டிராமாவுக்கு அது ஏற்பட்ட கதி. எதுக்காக நான் சொல்றேன்னா, பொலிட்டிக்கலா சேஞ்சஸ் வந்துச்சுன்னா படம் ஊத்திரும். எம்ஜிஆர் படம் அரச கட்டளை 1966 வரணுங்க. பெரிய அளவுக்கு அது பொலிட்டிக்கல் படம். நீங்க அந்த பழைய எந்த படங்கள், அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாட்டிலேயே அந்த பாலிடிக்ஸ் தெரியும். 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, இதெல்லாம் வந்து அதுல வந்த பாட்டு. படம் லேட் ஆக்குனாங்க, 67 வந்துச்சு. 67 அண்ணா ஆட்சி வந்துருச்சு, ஆனா அரச கட்டளை ஓடல. இதெல்லாம் வந்து உதாரணங்கள், வரலாற்று உதாரணங்கள். அப்போ இந்த நேரத்திலேயாகட்டும், இப்போ இந்த சினாரியோ ஆகட்டும், இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கலாமா சார்? பிஜேபி வந்து காங்கிரஸ் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ காங்கிரஸ் வரல, அதனால நம்ம பக்கம் விஜய் இழுத்துக்கோன்னு சொல்லி இப்ப பிளான் பண்றாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதுக்காக தான் நெருக்கடி புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்குதுங்க. அவர் வந்து 12ஆம் தேதி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவேகால இருந்து அறிக்கை, 12ஆம் தேதி ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். நான் கூட சரி பீகார் நிகழ்ச்சி எல்லாம் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க போல இருக்கு, 60 லட்சம் வாக்காளர்களோட வாக்குரிமை பறிக்கப்படுது அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல்லா படிச்சு பார்த்தா இல்ல, காஸ்ட் சர்வே எடுக்காத தமிழ்நாடு அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம். அதாவதுங்க, சர்வே ஸ்டேட் சப்ஜெக்ட், சென்சஸ் சென்ட்ரல் சப்ஜெக்ட். சென்சஸுக்கே டேட் போட்டாச்சு. இப்போ ஜூன் மாசத்துல இருந்து சென்சஸ் தொடங்குது இந்தியா பூரா. இப்ப எப்படிங்க ஒரு ஸ்டேட் சர்வே நடத்தும், காஸ்ட் சர்வே? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தீங்கன்னா அது பொலிட்டிக்கலி டைமிங்கா இருக்கும். அப்ப இப்ப எதுக்கு வந்து தமிழக அரசை கண்டித்து இது நடத்துறீங்க? காஸ்ட் சர்வே, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாத தமிழக அரசை கண்டிக்கிறோன்னு இருக்கு. அடுத்த கண்டனம் எது தெரியுமா? எஸ்ஓபி போடுறது மூலமாக தாவேகா தலைவர் விஜயோட சுற்றுப்பயணத்தை குலைக்க முயற்சிக்கிற தமிழக அரசை கண்டித்து எஸ்ஓபி போட சொல்லி சொன்னது யாரு? கோர்ட்டு. ஏன் சொன்னாங்க? கரூர் இன்சிடென்ட்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்ப எந்த கண்ட்ரோலும் இல்லாம வேணும்னே டிலே பண்ணி சாலை வழியாக வந்து ரோட் ஷோ நடத்தி, அனுமதி இல்லாம ரோட் ஷோ நடத்தி, அதன் மூலமாக ஒரு பெரிய நெரிசலை உண்டாக்கி, இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தானே எஸ்ஓபியை போட்டிருக்கு. இப்ப எஸ்ஓபியில எல்லா கட்சியும் தானே பாதிக்கும், எல்லாத்துக்கும் சேர்த்து தானே எஸ்ஓபி. திமுக, அதிமுக எல்லாத்துக்கும் சேர்த்து தானே. இப்போ விஜய் கூட்டம் எப்படி ஒழுங்கா நடக்க? சொன்ன நேரத்துக்கு போறாரா போலையா? ஏன் வந்து கரூருக்கு லேட்டா வந்தாரு? கரூர்னு இல்லைங்க, திருச்சியில முதல் கூட்டம் நடந்ததுல இருந்தே இந்த பிரச்சனை இருந்துச்சு. கரூர்ல அது வெடிச்சுது, அவ்வளவுதான். அப்ப எஸ்ஓபி மூலமாக தாவேகா தலைவர் விஜய் அவரோட பிரச்சாரத்தை முடக்குவதற்கு தமிழ்நாடு அரசு சதி அப்படின்னா அது ரொம்ப நகைப்புக்கிடமான விஷயம். எதுக்கு இப்போ 12ஆம் தேதி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும்? யோசிச்சு பாருங்க பொலிட்டிக்கல் டைமிங்க. 14ஆம் தேதி தேர்தல் அறிவிப்பான வர்ற நிலைமைங்க. 14ஓ 15ஓ வந்துடும். அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி என்ன பயன்? அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எப்போதும் சொல்ற அந்த திமுக எதிர்ப்பு. அப்ப திமுக எதிர்ப்புங்கிற இன்னொரு அன்னைக்கு அவர் போறது அப்படிங்கிற அந்த யூக செய்தியில பிழை இருப்பதாக நான் கருதல. ஆனா இன்னொரு பக்கம் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் மட்டும் தான் இருப்பாரு, அவரை ஆதரிச்சு யார் வரீங்களோ அவங்கள மட்டும் தான் கூட்டணி ஏத்துக்கணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. விஜய் சுத்தி தானே வந்து பிரதானமாக பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு கூட்டணி போய் துணை முதல்வராகவோ இல்ல தாவேக்காகவோ ஒரு 60 தொகுதி அப்படின்னு கொடுத்தாலோ மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க? தொண்டர்கள் எப்படி ஏத்துப்பாங்க? மக்கள் எப்பவும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க பிஜேபி, அதிமுக, விஜய்ங்கிற காம்பினேஷன் தோல்வியை நோக்கி தான் போகும். கமிட்டட் ரசிகர்கள் தான். அவர் தான் சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒர்த்து இல்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்றாருல. எதுவுமே ஒர்த்து இல்லைன்னு அப்புறம் வேற என்ன இருக்கு? கொள்கை மட்டும் ஒர்த்தாயிருமா? குடும்பமே ஒர்த்து இல்லைன்றாரு அவரு. அப்புறம் வந்து முன்னாடி எடுத்த நிலைப்பாடு, அதாவது அப்ப எடுத்த நிலைப்பாடு இப்ப மாறிடுச்சு. அதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. விஜய் அண்ணா வந்து சரியா தான் நிலைப்பாடு எடுப்பாரு, இப்ப திமுக வீழ்த்த வேண்டியதான் நம்ம லட்சியம், அதனாலதான் முதலமைச்சர் கனவை தியாகம் செய்து விட்டார் விஜய் அண்ணா அப்படிம்பாங்க. அதாவது முதலமைச்சரே ஆயிட்ட மாதிரி சொல்லுவாங்க. முதலமைச்சர் அந்த பதவியே தியாகம் பண்ணிட்டு வந்துட்டாருயா. ஏங்க,
ஆண்டுக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நட்சத்திர பதவியை ராஜினாமா செய்து தியாகம் செய்துட்டு தாங்க அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தானே சொல்றாங்க. அவங்களோட பாயிண்ட் என்னங்க, சினிமால நடிச்சா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், அதை விட்டுட்டு வந்துட்டாரு. எத்தனை படம் நடுவுல ஊத்திக்கிடுச்சு. விஜய் படம் கோட் ஓடிச்சா, ஓட்டிட்டிலே அதை பார்க்க முடியலங்க, ஓட்டத்தான் செஞ்சோம். எத்தனை படங்க ஃபெயிலியர் படம், எத்தனை படம் வேணும், புலி ஓடிச்சா. படம் நல்லா இருந்தா ஓடுங்க, நல்லா இல்லைன்னா ஓடாது. எம்ஜிஆர் படமும் தோத்து போன படம் இருக்கு, பெட்ரோல் தான் புள்ளியா எங்க ஓடிச்சு. சரி, நல்ல படம் ஓடும், அவ்வளவுதான். ஃபேன்ஸை வச்சு மட்டும் படம் ஓடாது. சாதாரண ஜனங்கள் நான் ஃபேன்ஸ் பார்க்கணும்ல, ஃபேன்ஸா இல்லாதவங்க பார்க்கணும்ல. அப்ப அதெல்லாம் வந்து அந்த வருமானம்லாம் யாருக்கு இழப்பு, வெறும் தயாரிப்பாளருக்கா இல்ல விஜய்க்கும் சேர்த்தா? இந்த கேள்விக்கெல்லாம் விட இல்லை. ஏதோ விஜய் பெரிய தியாகம் பண்ணிட்டு அப்படியே நேரா அரசியலுக்கு வந்து நாட்டு மக்களுக்காக படாத பாடுபட்டு அவரே சொல்றாரு, நீ முதலமைச்சராக்குங்கள், நான் கிராம கிராமமா வருகிறேன். நீ கிராம கிராமமா போய் தானங்க முதலமைச்சராக முடியும். முதலமைச்சர் ஆன பிறகு கிராம கிராமம்னா அப்ப நீங்க பிரதமர் ஆக்குங்கள், நான் இந்தியா புறம் போகிறேன்னு ஒருத்தர் சொல்லிடுவாங்கல்ல. ஒவ்வொரு மாநிலத்துக்கு நான் வரேங்க, என்னை பிரதமர் ஆக்கியிருக்கேன். இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? பைத்தியகாரத்தனமான அரசியல். பைத்தியகாரத்தனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க யாரு? ஃபேன்ஸ். அப்போ அவர் எந்த பைத்தியகாரத்தனமான முடிவு எடுத்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க தானே செய்வாங்க. பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற மருத்துவர் யாரு? தமிழ்நாட்டு ஜனங்கள்.